अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீ பாதுகா சகசரம் என்கிற அத்தியுதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கப்படுகிறது. பல பகுதிகள். அதிலே இப்பொழுது சஞ்சார பத்ததி என்கிற ஒரு பத்ததியில் இருக்கிற ஸ்லோகங்களை நாம் பார்க்கிறோம். எம்பெருமான் அப்படி சஞ்சாரம் செய்கிற பொழுது அந்த பாதுகை அவனோடு சேர்ந்து இருக்கிற அழகு, அதிலே இருக்கக்கூடிய நுட்பங்கள், அவற்றையெல்லாம் இந்த பத்ததியில் இருக்கிற ஸ்லோகங்களாலே மிக அற்புதமாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே இப்பொழுது 267வது ஸ்லோகம். அதை நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் என்னால் தன்னுடைய திருவடியாலே பாதுகையை அணிந்து கொள்ளுகிறான். கீழ் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அதே விஷயம்தான் இந்த ஸ்லோகத்திலே வேறு விதமாக தெரிவிக்கப்படுகிறது. கீழ் ஸ்லோகத்திலேயும் சொன்னார். அதாவது 266வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான், அதாவது இந்த பாதுகை எம்பெருமானை தாங்குகிறது. எம்பெருமானுடைய அடியவர்கள் ஸ்ரீஜடகோபன் என்கிற ஒரு வகையாலே பாதுகையை தங்கள் தலையாலே தாங்குகிறார்கள் என்று அப்படி சொன்னார். ஆக இந்த பாதுகையானது பக்தனாலே தாங்கப்படுகிறது, பகவானை தாங்குகிறது என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதே அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே இன்னொரு விதமாக தெரிவிக்கிறார். இந்த 267வது ஸ்லோகத்திலே எப்படி தெரிவிக்கிறார்னா, 2 பேரும், அதாவது பகவானும் சரி பக்தனும் சரி, தன்னுடைய கதிக்கு உன்னைத்தான் நம்பி இருக்கிறார்கள். எம்பெருமானுடைய கதி என்றால் அவன் செல்லுகின்ற செல்லுகை, அவன் போகின்ற வழி, அதற்கு அவனுக்கு பாதுகை அவசியம் வேணும். பக்தனுடைய கதி என்னால் அவன் முடிவிலே போய் சேர வேண்டிய இடம் எம்பெருமானுடைய திருவடிவாரம், அதற்கும் வழிகாட்டுவது இந்த பாதுகை தான் என்று அந்த அர்த்தத்தை இந்த 267வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். புருஷதா சிரசா பதேன சத்வாம் கதிமுத்திஷ்ய முகுந்த பாதுகே த்வௌ அவரோகதி பశ్చిமஹ பதாத் ஸ்வாத் அதிரோகத்யனகஹ ததேவ பூர்வஹ. அதாவது மிக அழகாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. புருஷதா சிரசா பதேன த்வாம் என்று சொல்றார். ஒரு பக்தனானவன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா, சிரசா தன்னுடைய தலையாலே என்ன பண்ணுகிறான், துவாம் ஸ்பிருஷதா உன்னை தன்னுடைய தலையாலே தொடுகிறான். ஸ்ரீசுடகோபனை நாம் தலையிலே தான் வாங்கி கொள்ளுகிறோம். கதிமுத்திஷ்யா ஒரு உயர்ந்த கத்தியை உத்தேசித்து என்றார். எம்பெருமானுடைய பாதுகையை தலையாலே நாம் தரித்தோமானால் நமக்கு என்ன கிடைக்கிறது, உயர்ந்த கதி கிடைக்கிறது. எம்பெருமானுடைய திருவடிகளையே அடைகிறோம் என்கிற பேரு கிடைக்கிறது நமக்கு. துவௌ இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, எம்பெருமான் என்ன அவரோகதி பశ్చిமஹ பதாத் ஸ்வாத்
இப்படி செய்கிறபடி ஒத்தன் என்ன பண்றான்னா, அதாவது சிரசா ஸ்பிருஷதா பதேன ஸ்பர்ஷதா துவௌ என்று ரெண்டாக கொள்ளணும். தலையாலே பக்தன் தொடுகிறான் பாதுகையை, பதேனா என்னால் தன்னுடைய திருவடிகளாலே தொடுகிறான் பாதுகையை பகவான். ரெண்டு பேரும் கதி உத்திஷ்ய, அவரவர்களுடைய கத்தியை உத்தேசித்துனார். ஆனா இதுல இன்னொரு விசேஷம் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலேயே வேதாந்த தேசிகன் மிக அழகாக. அவரோகதி பశ్చిமஹா பதாத்து ஸ்வாத்து. எம்பெருமான் இருக்கானோ இல்லையோ பகவான், அவன் என்ன பண்றான்னா ஸ்வாத் பதாத்து தன்னுடைய பதத்திலிருந்து அவரோகதி கீழே இறங்குகிறான். இந்த பாதுகையை தொடுகிறதுக்கு பகவான் ஒரு ஆசனத்திலே அமர்ந்து இருக்கிறான். அதிலிருந்து கீழே இறங்கினாத்தானே பாதுகையை சமர்ப்பித்துக் கொள்ள முடியும். அதனால பశ్చిமஹா இரண்டாவதாக சொல்லப்பட்ட முகுந்தன் அவன் அவரோகதி கீழே இறங்குகிறான். அடியவர்களை அனுகிரகிப்பதற்காக மேன்மையை விட்டு கீழே இறங்கி வருகிறான் என்ன அதையும் கொள்ளலாம். ஆனால் இவன் இன்னொருத்தன் முன்னால சொல்லப்பட்டவன் இருக்கானே, யார் பக்தன், அவன் என்ன பண்றானா அதிரோகதி அனகா ததேவ பூர்வா. அந்த எம்பெருமானுடைய ஸ்தானத்தையே, அதாவது எம்பெருமான் எங்க எழுந்தருள் இருக்கிறானோ அந்த இடத்தையே போய் இவன் அதிரோகதி போய் அடைகிறான். ஆஹா, பாதுகையை எம்பெருமான் திருவடியாலே ஸ்பர்சிக்கிறான், பக்தன் தலையாலே தாங்குகிறான். பாதுகையை ஸ்பர்சிப்பதற்கு எம்பெருமான் இறங்கி வருகிறான், பக்தன் எம்பெருமானுடைய பாதுகையை ஸ்பர்சிக்கிறதுனாலே மேலே சென்று உயர்ந்த கதியை அடைந்து விடுகிறான். அவன் இறங்குகிறான், இவன் ஏறுகிறான் என்று இப்படியாக சொல்லுகிறார். ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. ஆஹா, என்னன்னா காலாலே பாதுகையை தொட்ட எம்பெருமான் தான் இருந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறான். தலையாலே பாதுகையை தொட்ட பக்தன் என்ன பண்ணுகிறான்னா உயர்ந்த இடத்திற்கு ஏறுகிறான். ஆயினால இது என்னன்னா ரெண்டு பேர் பாதுகையை தொடுகிறார்கள், ஒருத்தர் கீழே இறங்குகிறார், ஒருத்தர் மேலே ஏறுகிறார் என்று மிக அழகான அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே காட்டி அருளுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 268வது ஸ்லோகம் அது என்ன சொல்லுகிறார் என்னால், எம்பெருமான் அவ்வப்பொழுது அதாவது இதுக்கெல்லாம் போகிறான், அந்த புறத்திலே எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான். பிராட்டி எம்பெருமானி நீ வெளியே செல்லக்கூடாது என்று அவனை இழுத்து பிடிக்கிறார்கள். ஆனால் என்ன பண்ணுகிறானா எம்பெருமான், இல்லை இல்லை எனக்கு ஒரு அசுரனை கொல்ல வேண்டும், அதற்காக நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்று அந்த பிராட்டியை பிரிந்து வருகிறானாம். ஆனால் அப்படி பிரிந்து வருகிற பொழுதும் பாதுகையை விடுவதில்லை. அந்த பாதுகா தேவியோடு எப்பொழுதும் கூடியே இருக்கிறான். அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சமயேஷ்வபதிஷ்ய ஜைத்ரயாத்ராம் விவிதாந்தப்புர வாகுராவ்யதீதः நியதம் மணிபாதுகே பவத்யா ரமதே வர்த்மனி ரங்கசார்வபௌமஹ. ரங்கசார்வபௌமஹ, ரங்கனா ஹே மணிபாதுகே, மாணிக்கங்கள் இழைக்கப்பட்ட பாதுகையே, ரங்க சார்வபௌமஹ ஸ்ரீரங்கநாதன் இருக்கிறானே அவன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா ஜைத்ரயாத்ராம் அபதிஷ்யா, அந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு சாக்கு சொல்லி சமயேஷு என்ன பண்ணுகிறான் விவித அந்தப்புற வாகுரா வியதீதா, அந்தப்புறத்திலே அவனை வலையாலே அன்பு என்கிற வலை அத்தாலே கட்டி வைக்கிறார்களாம். அந்த புறத்திலே பத்தினிமார்கள் எல்லாம் தங்களுடைய அன்பாகிற வலையிலே அவனை வாகுரா என்னால் வலை, அதுல இவனை கட்டி வைக்கிறா, வெளியில போகக்கூடாது, நீ இங்கேயே இருக்கணும் என்று சொல்றா. ஆனால் அந்த சமயத்துல அந்த பிராட்டிமாரிடத்துல என்ன சொல்லுவனா, இல்ல ஜெயித்ர யாத்ரா, இந்த அசுரர்களை அழிக்கணும், அதுக்காக நான் போய்த்தான் ஆகணும், நான் சீக்கிரத்திலேயே வந்து விடுகிறேன் என்று இப்படி ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அந்த வலையிலிருந்து விடுபடுகிறான். விடுபட்டாலும் கூட அவன் என்ன பண்ணுகிறான்னா நியதம் மணிபாதுகே பவத்யா வர்த்ம நிரமதே, அப்படி அந்த பிராட்டிமாரை விட்டு விட்டு வந்தாலும் கூட வர்த்மனி போகிற வழியில அந்த பாதுகையை விடுவதில்லை, அந்த பாதுகையோடு கூடி கழிக்கிறான். ஆஹா, அந்த புறத்தில் இருக்கிற தேவிமார்களையும் கூட ஏதோ ஒரு சாக்கு சொல்லி நான் அசுரர்களை அழிக்க வேணும், அதற்காக நான் போய்த்தான் ஆக வேணும் என்று புறப்பட்டு அவர்களை பிரிந்து செல்லுகிறவன் போகிற வழியில இந்த பாதுகையை மட்டும் பிரிவதில்லை. பாதுகாதேவி அவனோடு கூடவே இருக்கிறாள், அதனால அந்த பாதுகாதேவியோடு அவன் கூடி கழித்தே இருக்கிறான் என்கிற அந்த அர்த்தத்தை இந்த 268வது ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக
69வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறான்? எம்பெருமான் அந்த பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு அவன் எழுந்தருளுகிற அழகு இருக்கிறதே, அதுவும் அவன் எழுந்தருளுகிற அந்த நடை எப்படி இருக்கும் என்னால் அவ்வளவு அழகான நடை. அது ஒரு பெரிய லாஸ்யம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டியம் போல இருக்குமா. எம்பெருமான் வெறுமன நடந்தாலே அது எப்படி இருக்கும்? ஒரு அழகான நாட்டியம் என்று சொல்லும்படியாக இருக்கும். அதை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். என்ன அந்த பாதுகையால்தான் எம்பெருமானுக்கும் அந்த ஒரு அழகான நடை ஏற்படுகிறது என்பது போல இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக தெரிவிக்கிறார். நிஜசம்ஹனன பிரசக்தலாஸ்யம் சரதித்வாம் அதிருஹ்ய ரங்கநாதா பதரக்ஷணி பாவனத்வமாஸ்தாம் ரசிகாஸ்வாதம் அதப்பரன்ன வித்மஹா. நிஜ சம்ஹனன பிரசக்த லாஸ்யம் என்கிறார். அதாவது எம்பெருமான் அந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு துவாம் அதிருக்கிய ரங்கநாதா சரதி, பாதுகையிலே ஏறி அந்த ரங்கநாதன் நடந்து செல்லுகிறார். ரங்கநாதா துவாம் அதிருக்கிய, உன்னை சாத்தி கொண்டு, பாதுகையாகிற உன்னை சாத்தி கொண்டு சரதி அப்படி நடமாடுகிறார். அது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அது பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னா சம்ஹனன பிரசக்த லாஸ்யம். எம்பெருமானுடைய திருமேனி அப்படி அசைந்து அசைந்து அப்படி அவன் செல்லுவதே ஒரு பெரிய அழகான லாஸ்யம், நளினமான நாட்டியம். அதாவது நாட்டியங்களிலே 2 வகை சொல்லப்படுகிறது. ஒன்று லாஸ்யம் என்று ஒன்று, மற்றொன்று தாண்டவம் என்று ஒன்று. இதெல்லாம் பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் என்று பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த தாண்டவம் என்னால் மிகவும் உக்ரமாக எகிரி எகிரி குதிப்பது போன்ற ஒரு விஷயத்திற்கு தாண்டவம் என்று பெயர். ஆனால் அசைந்து அசைந்து ஆடுகிறது இருக்கிறது, அதற்கு லாஸ்யம் என்று பெயர் என்று சொல்லுவார்கள். இப்ப ரங்கநாதன் அந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு அவன் எழுந்தருளுகிற அந்த அழகு அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அது நிஜசம்ஹனன பிரசக்த லாஸ்யம் என்று சொல்லும்படியாக தன்னுடைய திருமேனி அது அப்படியே அசைத்து எழுந்தருளுகிற ஒரு அழகான நாட்டியம் போல என்னும் அவனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அந்த சஞ்சாரத்தை பத்தி என்ன சொல்றா எம்பெருமான்? அப்படி எழுந்தருளுகிற பொழுது அதை சேவித்தால் அது எப்படிப்பட்டது? பாவனத்துவம், மிகவும் ரொம்ப புனிதமானது. அதை சேவித்தாலே போறோம், நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலைந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். அது கிடக்கட்டும், பாவனத்துவம் ஆஸ்தாம் என்னால் நம்முடைய பாவம் தொலையட்டும், தொலையாமல் போகட்டும். அதை யார் கேட்டார்கள்? என்னன்னா ரசிகாஸ்வாதம் அதப்பரன்ன வித்மஹா. அந்த கண்ணில குளிர்ச்சியாக பார்ப்பதற்கு இனிமையான இத்தை தவிர இன்னொன்னு கிடையாது என்று. அதாவது எதற்கு சொல்லுகிறார்? இப்படி எம்பெருமான் நடந்து செல்லுகிற அந்த நடையழகு, நாட்டியம் போல இருக்கிற நடையழகு. பெரியாழ்வார் எம்பெருமான் அந்த புல்லாங்குழலை ஊதிக்கொண்டு அவன் நடந்து செல்லுகிற பொழுது அது எப்படி இருந்தது என்றால், எம்பெருமான் குழல் கொடு ஊதிக்கொண்டு அவன் நடந்து சென்ற பொழுது எப்படி இருந்தது அந்த நடையழகு என்னால் உருப்பசீரவர் வெள்கி மயங்கி என்ன சொன்னாலாம், எங்களுக்கெல்லாம் இனிமே நடக்கவே தெரியாது, என்ன அழகா நடக்கிறார் எம்பெருமான் என்று சொன்னதாக பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்தில் கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிருக்கன் குழல் ஊதின போது மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசியரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய் திறப்பின்றி ஆடல் பாடலவை மாறினர் தாமே என்று ஆடுறதையே விட்டுட்டாளாம். ஏன்னா இந்த நடைக்கு ஈடாக எங்களால் நடக்க முடியுமா என்று சொன்னார்களா. ஆக எம்பெருமான் நடந்து செல்லுவதே ஒரு நாட்டியம் போன்ற அழகு என்றால், அந்த அழகு இருக்கிறத, அந்த அழகை அனுபவித்த காட்டிலும் இன்னொன்னு உண்டான்னு கேட்கிறார். இந்த அழகை சேவித்து பாவம் போக்குறது இருக்கட்டும்னா இதை விட இனிமையானது இன்னொன்னு என்ன இருக்கிறது? அந்த இனிமையே போதுமே என்று அப்படிப்பட்ட அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பாவம் போவது போகட்டும், இதை காட்டிலும் கண்ணுக்கு அழகான விஷயம் வேறு கிடையாது என்று அந்த எம்பெருமானுடைய நடையழகு. அந்த நடையழகுக்கு காரணம் இந்த பாதுகை என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।